இயக்குனர் கோகுல் இயக்கியுள்ள அருண் பாண்டியன் மற்றும் கீர்த்தி பாண்டியன் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் அன்பிற்கினியால் திரைப்படம். இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த படத்தில் சிவம்ங்கிற கேரக்டர் வந்து அருண் பாண்டியன் வந்து நடிச்சிருப்பாரு. சிவம் வந்து இந்த படத்தில் ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டாக இருந்திருப்பாரு. அதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த வீட்டுடைய நேம் போர்டில் சிவம்னு போட்டு எல்ஐசி ஏஜென்ட்னு நேம் போர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சீன்லையும் அவர் போட்டிருக்கிற டிஷர்ட்லையும் எல்ஐசியோட லோகோ இருக்கும். அடுத்ததாக இந்த படத்தோடைய ஹீரோ பேர் வந்து சார்லஸ். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஃபோனில் டயானான்னு நேம் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. நமக்கு எல்லாருக்கும் டயானாங்கிற நேம் தான் தெரியும். அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் வந்து சார்லஸ்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக தான் இந்த படத்தில் சார்லஸுங்கிற நேமை டயானான்னு சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் அன்பிற்கினியால்ங்கிற கேரக்டர் வந்து கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருப்பாங்க. அன்பிற்கினியால்ங்கிற டைட்டிலை போடும்போதே பனி உறைஞ்சு அதில் தான் அந்த டைட்டில் வர்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் நல்லா பார்த்து கவனித்தோம் அப்படின்னா ஒரு பொண்ணு வந்து நடுங்கி உட்கார்ந்துருக்கிற மாதிரி டைட்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த லெட்டர் மேலே வந்து பனி விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத அந்த டைட்டிலே அழகாக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த படத்தில் ஒரு இன்ட்ரோ சாங் வரும். அந்த இன்ட்ரோ சாங்கில் ஒரு எறும்பு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த எறும்பையும் அன்பிற்கினியால் கேரக்டரையும் கம்பேர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த எறும்பு வந்து பொந்துக்குள்ளே இருந்து வெளியில் வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணுற விதமாக அன்போடைய வீடு வந்து லோனில் இருக்கும். அதனால் அவங்க வந்து கனடா போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக அந்த எறும்பு வந்து IELTS புக்கு மேலே ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணுற விதமாக அந்த புக்கு இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸு. இது ஹையர் ஸ்டடி அல்லது அப்ராடு போகிறதுக்காண்டி இங்கிலீஷ் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி ஒரு கோர்ஸ் வந்து அந்த கோர்ஸை அன்பு படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பார்ட் டைமாக கோச்சிங் சென்டருக்கு போவாங்க. அடுத்ததாக இந்த எறும்பு ஒரு பேட்ச் மேலேயும் கேப் மேலேயும் ஏறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணுற விதமாக அன்பு வந்து சிக்கன் கப் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்ப்பாங்க. இந்த படத்தில் அன்பு வந்து ஒரு நர்ஸாக இருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலாக இந்த பாட்டில் ஒரு ஃபோட்டோ வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்ததாக அந்த எறும்பு வந்து ஃப்ரிட்ஜு மேலே போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் அந்த எறும்பு வந்து ஐஸ் கியூப் மேலே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் அன்பு வந்து ஒரு ஃப்ரீசரில் மாட்டிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோடைய எண்டிங்கில் அந்த எறும்பு ஊறுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதை கம்பேர் பண்ணுற மாதிரி அன்பு ஃப்ரீசர்லேருந்து காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு டைரக்டர் சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக அன்பு ஒரு நர்ஸாக இருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் இன்சுலின் போடுறதுக்காண்டி போவாங்க. அப்போது அந்த அம்மாவுக்கு ஆர்த்தரைட்டிஸ் இருக்கும். அதனால் அன்பு செப்பல் போட சொல்லுவாங்க. அந்த செப்பல் வந்து ஆர்த்தோ சாய்ஸ் அப்படின்னு இருக்கும். சின்ன விஷயத்த கூட நம்ம டைரக்டர் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாரு. இந்த சீனில் 3D அனிமேஷன் படத்துக்கு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு சீட் நம்பர் வந்து 5, 6ன்னு இருக்கும். டீட்டெயிலாக அன்பு வந்து ஃப்ரீசரில் மாட்டும் போது டிக்கெட்டை பார்ப்பாங்க. அதுலேயும் 5, 6ன்னு இருக்கும். இந்த சீனில் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு அவங்க அப்பா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் கண்டுக்காத மாதிரி இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்பா அந்த 3D கண்ணாடி போட்டிருக்கிறாரு. அதனால தான் அவருக்கு பக்கத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த சீனில் அன்புக்கு குளிர் ஒத்துக்காது அப்படின்னு ஃப்ரீசர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பாட்டில் ஏசியோடைய கூலிங் காற்று ஒத்துக்காத மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. இந்த சீனில் அன்போட அப்பா வந்து சிகரெட்டு குடிச்சு அன்பு கிட்ட மாற்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு அன்போட அப்பா வந்து கொஞ்சுற மாதிரி சீன் இருக்கும். அப்போதைக்கு அவங்க அப்பா அமுலு பொமுலு அப்படின்னு சொல்லி கொஞ்சுவார். இதுக்கு டீட்டெயிலாக அன்போட அப்பாவுடைய மொபைல் அன்போட நேமா அமுலு பொமுலுன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பாரு. அன்பை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு அன்போட அப்பா வந்து வருவாரு. அப்போதைக்கு அந்த வீட்டில் கிறிஸ்டின் அப்படிங்கிறதுனால ஒரு சிலுவை ஒரு போட்டோ இருக்கும். நிலப்படியில் கிறிஸ்டின் சம்பந்தப்பட்ட ஒரு வாசகம் வந்து எழுதியிருக்கும். இந்த படத்துல சார்லஸ் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயரா இருப்பாரு. அதுக்கு டீட்டெயிலா அவர் சார்லஸோட ரூமை காமிக்கும் போது ஒரு கிரிக்கெட் பேட் இருக்கும். இந்த படத்துல அன்பு கனடா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்லிக்கிட்டே வருவாங்க இந்த படத்துல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கனடா போக மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கு டீட்டெயிலா ஃப்ரீசர்ல மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கனடாவுக்கு போக வேண்டிய ரிஜிஸ்டர் பண்ற ஃபார்மை எரிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை எத்தனை நாளைக்கு ஷூட்டிங் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த படம் முழுக்க 2 நாளில் தான்
ட்ராவல் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு டீட்டெயில் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்கு அடுத்த பார்ட்டில் நம்ம பார்ப்போம். அதோட அந்த வீடியோ தொடர்ந்து மிஸ்டேக் வீடியோவும் சேர்த்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை.